என் ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ணேன் பீச்சுக்கு கூப்பிட்டு போக. சரி எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிட்டீங்களா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கை எங்கிருந்து நான் ஒருத்தர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க போலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரோ அதை இவங்க கிட்ட சொல்லணும். இவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போய் எங்க எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும். இவங்களை சேர்த்து கூட்டிட்டு போனாதான் சீக்கிரமா காரியம் நவரும். நம்ம போட்ட பிளானும் சக்சஸ் ஆகும். சரி வாங்க போலாம். அக்கா வீட்ல செம்ம கம்பி எடுக்கலக்கா. அவன் யாமா வந்துட்டு இருக்கான் பாருடா. ஆமா அவள கையில ஃபர்ஸ்ட் என்ன சிரிக்கிறாங்க அப்படி? இவன் எந்திரிச்சப்பதான் இப்ப என் போன உயிர் திரும்பி வந்திருக்கு. என்ன வீடு இருக்கான் இந்த வயசுலயே? ரொம்ப ஓவரா எனக்கு திட்டாத குண்டக்கா. யாரை பார்த்து குண்டாக்கான்னு சொல்ற? அழுப்பு சொக்கா மண்டி ஆளையும் பாரு எப்படி இருக்கானு. சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நம்ம நாரதர் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த வேலையை காட்டலாம்டா கைப்பில்ல. அப்போ யாரை பார்த்து என்னடி சொன்ன? என்ன அடிச்சுட்டேடா நீனு? இருடா உன்னை இப்ப என்ன பண்றான்னு பாருடா நீ. அக்கா தம்பி அடிக்காதக்கா. அவன் நம்மளோட செல்ல தம்பி இல்ல, குட்டி பையன், குட்டி செல்ல. அவனை எப்படிக்கா நீ அடிக்கலாம்? இப்ப எதுக்கு இந்த வெளிய அம்மா வந்துட்டீங்க நம்ம கிட்ட? நான் சும்மா பாசமா பேசதான் வந்தேன். நீங்க என்ன என்ன எப்படி சொல்றீங்க? தெரியாதா என்ன மேட்ரோ அது மட்டும் சொல்லிட்டு போச்சு. சும்மா வள 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 நல்லா பேசிட்டு இருக்காத. அம்மா கிட்ட நடிக்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட நடிக்கிற வேலை வச்சுக்காத. உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் சொல்லு. என் ஃப்ரெண்டுல ஒருத்தி பீச்சுக்கு போனாலாம். பீச்சுக்கு போயிட்டு வந்து என்ன ஃபோன் பண்ணி வெறுப்பேத்தினா தெரியுமா? உன்னெல்லாம் கூட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாக்கா. நாமளும் பீச்சுக்கு போலாம்க்கா. நீ போலான்னு சொல்லலாம், நான் போலான்னு சொல்லலாம். அப்பா கூட்டு போணுமே. ஃபர்ஸ்ட் சீன் போடுறத கொஞ்ச நேரம் நிறுத்து. இங்கதான் சொல்லிட்டு மேட்டர் என்னவோ அது பேசிக்கலாம் இரு. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுபடி செஞ்சோம்னா கரெக்டா நம்ம பீச்சுக்கு போயிடலாம். அதான் பார்த்தேன். சரி என்னவோ உன் பிளான் சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் கிட்ட வரேன். எல்லாம் கிட்டதான் இருக்கிறோம். சொல்லு என்ன மேட்டர் அது? ஓகேவா? டபுள் ஓகே. சரி வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நீ போ, அப்புறம் நாங்க வரோம். இந்த பக்கத்து வீட்டு பெரியக்கா இருக்காளே, வீட்டுக்கு போய் குழம்பு கேட்கற வெக்கமே இல்லாம. இதே மாதிரி வந்து என் வீட்லயே வந்து குழம்பு கேட்டா கொடுத்துருவேனா நானு? அச்சோ அவன் மேல இருக்கிற கடுப்புல அரிசியை வேற கீழே கொட்டி போட்டேனே. இது என் மூட்டுக்காரன் சோட்டானு தெரிஞ்சு சொல்லட்டி அடிச்சிடுவானே என்ன. அச்சோ யாருக்கும் தெரியாத மாதிரி சீக்கிரம் எடுக்கணுமே. எடுல லட்சுமி. கொளுத்து போன கொத்தமல்லியை கூட்டிட்டு வாடகைக்கு போனாலாம் வித்தால கள்ளி. அந்த மாதிரி கதையாகி போச்சு என் கதை. ஐயோ ஏதோ புரணி பேசினே புலம்பிட்டே அரிசியை வேற கீழே கொட்டிடுச்சாட்டினதே. இப்ப போலாம், போய் பேசினா கரெக்டா இருக்கும். மம்மி மம்மி இந்த குட்டி பீசஸ் வேற வந்துருச்சு. இது வேற அவங்க ஒப்பங்கிட்ட போட்டு கொடுத்துதாங்க. அது வேற பயமாகுது எனக்கு வேற. என்னடி சிலுக்கு சினிமையில? ஒண்ணுலமா நீ தான் அரிசியை கீழே கொட்டிட்டல, அதுக்குதான் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தம்மா. ஒரு வழியா இந்த அரிசியெல்லாம் பெருக்க முடிச்சாச்சு. என் வீட்டுக்காரன் சோட்டானு தெரியாதுக்கு முன்னாடி. மம்மி நான் மேல உட்காந்துக்கிட்டா. என்ன நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே? சரி வந்து உட்காருவாமா. ஏன் அந்த அரிசியெல்லாம் நவுத்தி வச்சுட்டு ஒழுங்கா வந்து உட்காரு. நீ திருப்பி அரைச்சிக்கணும் விட போற. நவுத்தி வச்சுட்டம்மா. ஐயோ என் மூக்க வேற இடிச்சு போட்டாலே. சாட்டுக்கு பிறந்த கிள்ளி கொட்டு. எவ்வளவு ஆசையா வந்து உண்மையில உட்காந்து எதுக்குமா அவன் அப்படி திட்டுற? தெரியாம தானே அடிச்சான். சாரிம்மா. சரி எல்லாம் விடு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை மட்டும் சொல்லு. மம்மி என்ன வேணும்னு சொல்லுடி. சும்மா சொரியாதடி என்ன. விடுறி ஃபர்ஸ்ட் கையடி. எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ணி வெறுப்பேத்துறாங்கம்மா. நாமளும் போலாமா? போலாமா? எங்களுக்கும் வீட்லயே வந்து ரொம்ப போர் அடிக்குதுமா. ப்ளீஸ் மம்மி. இதுக்குதான் வந்து என் மேல உட்காந்தியாடி. எழுதி ஃபர்ஸ்ட் நீனு. என்ன எல்லாரும் வந்து ஒரே டைம்ல வந்து கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து என்கிட்ட பேச மாட்டீங்களே. 3 பேரும் சேர்ந்தாலே சண்டை தான் போடுவீங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து கேக்குறீங்களா? என்ன முடியவே முடியாது. உங்க அப்பங்கிட்ட என்னால பேச முடியாது. மம்மி ப்ளீஸ் மம்மி. முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். என்னால பேச முடியாது. அடச்சி எல்லாம் எந்திரிங்க. அழுந்து நடிக்கிறத கொஞ்சம் எடுத்துங்க. சரி சரி உங்க அப்பா கிட்ட சொல்றேன். நானும் கன்வின்ஸ் பண்ணி போலாம். தேங்க்யூ மம்மி. சரி உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம் என்ன சொல்றான்னு பாப்போம். சரி வாங்க போலாம், போய் பேசுவோம். ஆமாமா ஃபர்ஸ்ட் நீ போய் கேளுமா. அப்புறம் நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்ல நாங்க போய் ஃபர்ஸ்ட் கேட்டோம்னா அப்பா ஒத்துக்க மாட்டாருமா. எப்படி மாட்டி விடுது பாருங்க குட்டி பிசாசுல. எல்லாம் அமைதியா இருங்க, நானே போறேன். சரி மம்மி. என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா? வேலை எல்லாம் முடிஞ்சா? பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கோலி விளையாடுற மாதிரி தெரியுதா இல்ல வேலை செய்யற மாதிரி தெரியுதா? என்ன என்கிட்டே வந்து நக்கலா உனக்கு?
நக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தாங்க கேட்டேன். பசங்களுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதாங்க, வெளியே கூட்டு போலாமாங்க அவங்கள? எங்க வெளியே கூட்டு போறியா? வெளியே கூட்டு போறதுக்கு காசு யாரு உங்க ஒப்பனா தருவான்? என்கிட்ட எல்லாம் காசெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீனே கூட்டு போறதுனா நீனே கூட்டு போ. எதுக்கு சும்மா தேவையில்லாம இப்ப எங்க அப்பாவை எழுக்கிறீங்க? எங்க அப்பாவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க. கூட்டு போக முடியும்னா கூட்டு போக முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லுங்க. தேவையில்லாம இப்ப இந்த மாதிரி எங்க அப்பா பத்தி பேசுற வேலையெல்லாம் வேணாம். அப்பா வீட்டை பத்தி பேசணும்னு என்ன கோவம் வருது பாரு, மூக்குக்கு மேல வருது இவளுக்கு. கஞ்ச பிசுந்தி காசு வச்சுனே இல்லைன்னு சொல்லுவேன். என்ன ஏதோ முணுமுணுன்னு ஏதோ பேசுற? இந்த மாதிரி பேசுற வேலையில வச்சுக்காத. சரி போலாம், போய் உங்க பிள்ளைங்க கூட்ட சொல்லு. இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டி தாத்தா வரேன்னா மட்டும்தான் கிளம்புறது, இல்லைன்னா கிளம்புறதுல. பாட்டி எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. போய் அவங்க கிட்ட பேச போனீன்னு, அப்பதான் உனக்கு தெரியும் நான் சொல்றது எப்படின்னு. நான் தான் போலான்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறம் மூஞ்சி எதுக்கு அந்த மாதிரி கேவலமா வச்சிட்டு இருக்கேன்? மூஞ்சி சத்த மாத்து. மாத்திட்டா. உங்க அப்பா அம்மா எல்லாம் எதுக்குங்க? அவங்க எல்லாம் வேணாங்க, நாமளே போலாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்றது? அவங்க நாம எல்லாம் சேர்ந்தது தாண்டி ஒரு ஃபேமிலி. நாம மட்டும் இருக்கிறது அது ஃபேமிலி இல்லடி. எப்பவுமே ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கணும்ன்றத நினைடி ஃபர்ஸ்ட். அப்பதாண்டி குடும்பம் முன்னுக்கு வரும். சரியோ, நான் சொல்றது என்னைக்கு கேட்டிருக்காரு. சரி, நான் போய் என் பசங்க கிட்ட சொல்லி உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன். யா நீ பேச மாட்டியா? சரி விடு, போற வேலையே வேணாம், வீட்லயே கிடன்னு. எங்க நான் அப்படி சொல்லலைங்க, நானும் பசங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறேங்க அப்படின்னு சொன்னேங்க. எப்படி கேக்குது பாரு உங்களுக்கு காது. எப்படி நடிக்கிறா பாரு. சரி போ. அப்பாடி, ஒரு வழியா இவங்கிட்ட பர்மிஷன் வாங்கி முடிச்சாச்சு. எப்படியோ சமாளிச்சு முடிச்சிட்டோம். இப்ப போலாமா நம்ம பசங்க கிட்ட? இன்னும் மம்மி வராது, என்னதான் பண்ணுதோ. ஐ, மம்மி வந்துருச்சுடா, அங்க பாருடா மம்மி வருது. பசங்களா, உங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாருடா. என்னம்மா வேணான்னு சொல்லிட்டாரா? நான் சும்மா சொன்னேன் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன தெரியுமா? உங்க தாத்தாவும் பாட்டியும் இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ கன்வின்ஸ் பண்ற வேலையை நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயோ, அந்த குப்பாய் கிழவியை கன்வின்ஸ் பண்ணுமா? எப்படிக்கா கன்வின்ஸ் பண்றது? அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. அந்த கிழவி வேற எப்ப பாரு தண்ணியில கண்டோம் அதுல கண்டோம் அந்த சமயம் சொன்னாலும் இந்த சமயம் சொன்னாலும் சொல்லிட்டு இருப்பா. அவளை எப்படி கன்வின்ஸ் பண்றது? ஆமால, என்ன பண்றது? இந்த குப்புசாமி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பயம்? யாம் இருக்க பயமே. வாங்க, நான் அந்த குப்பாய் கிழமையை நான் பாத்துக்கிறேன். டே குப்புசாமி, டைம் பாத்தியடா, டைம் என்ன ஆகுதுன்னு. இப்ப நம்ம கிளம்பணும்டா. சரி, எல்லாரும் டாடா போய் சொல்லலாம், கிளம்பலாம் சீக்கிரமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு குப்பாய் கல்வியோடு வந்து உங்களை நான் மீட் பண்றேன். டாடா, பாய் பாய்.